கிறிஸ்தேசுவின் நாமத்தினால மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம கண்டோம்ல. அன்றோடு சமூகத்திலே போய் ஜெபித்து ஆராதித்து அவரை துதித்து பாடக்கூடிய மகிமையுள்ள ஒரு நாள். ஆண்டவர் சொல்லுகிறார் எசாயா 46:4, இனிமேலும் நான் உங்களை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐ வில் டெலிவர் யூ. உங்களை நான் தப்புவிப்பேன், உங்களை ஏந்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், உங்களை சுமப்பேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது எந்த ஒரு சிக்கலிலே நாம் சிக்கி இருந்தாலும் சரி, எந்த ஒரு போராட்டத்திலே நாம் மாட்டி வெளிவர முடியாதபடி தடைப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தப்புவிப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டு காலங்கள் அடிமைத்தனத்திலே கதறிக்கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த ஜனங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லி தப்புவிக்கிறார். இந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு விடுவிக்கிறார். அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவிப்பேன். இன்னைக்கு எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல நம்ம இருந்தாலும் சரி, இன்னைக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களிலே நாம் வாழ்ந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சுகவீனங்களிலே நாம் படுத்த படுக்கையில செயலற்று போய் நின்றிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தப்புவிக்க என்னால முடியும், உங்களை நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, நீங்க நிறைய பேர் செயலற்று நிக்கிறோம்ல, பலனற்று நிக்கிறோம்ல, எழுந்து நிற்க முடியாதபடி சோர்ந்து போய் நிக்கிறோம்ல, இன்னைக்கு என்னை தப்புவிக்க ஒருவரால முடியலன்னு சொல்லி கலங்கி நிக்கிறோம்ல, கடன் பாரத்தினால அமிழ்ந்து ஒவ்வொரு நாளுமே கீழே போய் விழுந்து காணப்படுறல, என்னுடைய கடலின் ஆழம் வரைக்கும் நான் போயிட்டேன்னு சொல்லி யோசிக்கிறீங்கல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தப்புவிக்க என்னால முடியும், நான் உங்களை தப்புவிப்பேன், நான் தப்புவிக்க என்னால முடியும். அந்த ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை தப்புவிப்பார். கவலைப்படாதீர்கள், நம்மை தப்புவிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் உண்டு, விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் உண்டு. நம் எந்த நிலையில எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிருந்தாலும் கூட அங்கிருந்து நம்மை தப்புவிக்கக்கூடிய விடுவிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆலயம் சென்று ஆராதிப்போம், நம் விடுதலையோடு திரும்பி வருவோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி அப்பா. நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொன்னேன். இன்னைக்கு நிறைய பேர் வலையில அகப்பட்டு சோர்ந்து போய் கலங்கி கால்கள் அகப்பட்டு வெளிவர முடியாதபடி சிக்கி தவித்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலை நமக்கு தெரியாண்டது. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படலப்பா. எங்களை தப்புவிப்பதற்காக நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனம் கொடுக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.